எல்லாத்துக்கும் வணக்கங்க. நேரம் சரியா காலையில 7 மணி ஆகுதுங்க. இது ஒரு டிராவல் விளாகுங்க. நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா பொள்ளாச்சிலேயே புகழ்பெற்று விளங்குற சூலக்கல் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு போக போறோம். இந்த கோவில் பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. 400-500 வருடம் பழமையான கோவிலுங்க. மேக்சிமம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல இருக்கிற நண்பர்கள் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்க இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணல அப்படின்னா அப்படியே என் கூடயே டிராவல்ல வாங்க. நிறைய விஷயத்த சொல்றேன், கோவில் சுத்தி காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி வாங்க, நிறைய விஷயங்களை பேசுவோம். அப்படியே டிராவல்ல போய்கிட்டே பேசுவோம் வாங்க. இப்போ நம்ம சூலக்கல் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு போறதுக்கு பொள்ளாச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேட்டுப்பாளையம் பிரிவிலிருந்து நம்ம இடதுபுறமா கட் பண்ணி போறோமுங்க. மெயின் ரோட்ல இருந்து இடதுபுறம் திருமணனையே நீங்க ரூட்ஸ் மல்டி கிளீன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நீங்க பார்க்கலாம். இந்த வழியா நீங்க போகையில ஒரு ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். சாலைக்கு வலதுபுறம் இடதுபுறம் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகா ரசிச்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய முதல் கிராமம் மேட்டுப்பாளையம். நாங்க இந்த மேட்டுப்பாளையம் கிராமத்தை தாண்டி போகும்போது அடமழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால நாங்க ஒரு நிழல் கூட பார்த்து ஒதுங்கி நின்றுட்டோம். மழை நிக்கிற வரைக்கும். மழை சுமார் 30 நிமிஷம் பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ நாங்க அப்படியே அந்த மழை கம்மியாகிற வரைக்கும் நாங்க அந்த நிழல் கொடையிலேயே நின்று அந்த மழையினோட அழகை ரசிச்சுட்டே இருந்தோம். ஒரு வழியா அரை மணி நேரம் கழிச்சு மழையோட தாக்கம் கம்மியாகி வெயில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால மீண்டும் எங்களோட பயணத்தை தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அன்னை ஸ்ரீ சூலக்கல் மாரியம்மனோட பொற்பாத திருவடிகளை தொட்டு தரிசிக்கிறதுக்கு இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. பொதுவா கிராமம்னாலே இயற்கையா அழகா இருக்கும். அதுவும் இந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து பொள்ளாச்சி போற ரோடு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த அழகுக்கே மெருகூட்டுமுங்க. அதுக்கு காரணம் 2 சைட்ல இருக்கிற அந்த பச்சை தன்மை தான். அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சூலக்கல் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகையை நம்ம பார்க்கலாம். அந்த பதாகையோட வழிகாட்டுதலையே அப்படியே நம்ம பயணிச்சோம் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய கிராமம் தான் நம்ம சூலக்கல். அந்த இயற்கையோட அழகுல காக்கா குருவிகளோட சத்தத்துக்கு மத்தியில சூலக்கல் ஊராட்சி நம்மளை வரவேற்கிறதுக்கு தயார் நிலையில இருந்துச்சு. கிராமம்னா கிராமம் அப்படி ஒரு கிராமமுங்க. ஒவ்வொரு வீடுமா இருந்தாலும் சரி இல்ல ரோடா இருந்தாலும் சரி சுத்தமா இருந்துச்சு. ஒரு குப்பையும் கூட என்னால பார்க்கவே முடியல. இங்க வாழ்ற மக்கள் தன்னுடைய கிராமத்தை அந்த பழமை மாறாம சுத்தமான முறையில பராமரிச்சுட்டு வர்றாங்க. சூலக்கல் மாரியம்மன் கோவில் சூலக்கல் ஊரோட மத்திய பகுதியில அமைஞ்சிருக்குதுங்க. இப்ப நம்ம கோவிலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோமுங்க. கிட்டத்தட்ட கோவில் கிட்டேயே வந்தாச்சு. கோயிலுக்கு போற சாலையோட வலதுபுறம் இடதுபுறம் நம்மளால ஏராளமான பொம்மை கடைகளை பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் மற்றும் இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களோட நன்மைக்காக ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு தனியார் வங்கி தன்னுடைய சூலக்கல் கிளையை இங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் சூலக்கல் மாரியம்மன் கோவிலோட பிரதான முகப்பு வாயில். கோவிலோட வலது புறத்துல தேவஸ்தான பூஜை சாமான்கள் மற்றும் பூ மாலை கடை அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவிலோட முகப்பு வாயில்ல இருக்கிற கொடிமரமுங்க. பக்தர்கள் எல்லாரும் கோவிலுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கொடிக்கம்பத்தை தொட்டு தரிசிச்சுட்டு தான் உள்ள போவாங்க. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோமுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயிலோட முன்மண்டபம். மண்டபத்துக்கு இடதுபுறம் நம்மளால 3 பிரம்மாண்ட குதிரையை பார்க்க முடிஞ்சுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் சூலக்கல் மாரியம்மனை முறையா பூஜை பண்ணி வணங்கி வந்ததுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அதனால அவங்க இந்த குதிரை உருவ பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஐதீகம் சொல்லுதுங்க. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுங்க. மற்ற நாட்கள்ல 50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். தென்கிழக்கு திசையில கோவிலோட மடப்பள்ளி அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு கோவில் நிர்வாகம் பணியாளர்களை பணியமர்த்தி இருக்குதுங்க. கோவிலோட தென்மேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்குதுங்க. திருமணம் ஆகாத நபர்கள் இந்த வில்வ மரத்துல மஞ்சக்கயிறு கட்டணும் அப்படின்னா திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படியே வில்வ மரத்துக்கு தொட்ட மாதிரி வடக்கு பக்கம் வந்தோம் அப்படின்னா கோவிலோட தல விருட்சமான மாவிலங்கு மரம் இருக்குதுங்க. குழந்தை பேரு இல்லாத தம்பதியினர் இந்த மாவிலங்கு மரத்துல ஒரு தொட்டில வாங்கி கட்டிவிட்டு அம்மனை மனசார வணங்கி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சூலக்கல் மக்களுடைய காலங்காலமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நீங்களே பாருங்க, பக்தர்களுடைய ஏராளமான வேண்டுதலும் கோரிக்கையிலும் தொட்டல் வடிவுல இந்த மரத்துல தொங்கிட்டு இருக்குது.
கண் சம்பந்தப்பட்ட நோய், அம்மை நோய் இருக்கிற பக்தர்களும் இந்த மாதிரி உருவகம் செஞ்சு வச்சு அம்மனை வழிபட்டு வணங்கி வர்றாங்க. கோயிலுக்கு நேர் மேற்கு திசையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளால 2 குதிரை வாகனத்தை வந்து பார்க்க முடியுது. இது எல்லாமே அம்மனுக்காக பக்தர்கள் செஞ்ச உபயமுங்க. இது கோவிலுடைய ராட்சச மணிக்கூண்டுங்க. அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் 3 கால பூசை நடக்கும். அப்படி பூசை நடக்கையில இந்த மணி ஓசை எழுப்பி ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துவது வழக்கம். கோவிலோட சிற்பக்கலை அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குதுங்க. 400-500 ஆண்டு கால பழமையான இந்த சிற்பக்கலையை காலத்தால அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. அம்மனை தரிசிச்சுட்டு வர்ற பக்தர்கள் வெளியே உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு பெரிய மண்டப வசதி இருக்குதுங்க. கோவிலுக்கு வர பக்தர்கள் நன்கொடை கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கோவில் நிர்வாகம் டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி QR கோட் மூலியமா நன்கொடையை வசூல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்குது. கோவிலோட செவுத்துல மேல் பகுதியில சக்தி வாய்ந்த மந்திரங்கள், அம்மனுடைய துதிகளை ஆங்காங்கே எழுதி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்குள்ள கிரியேட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். பக்தர்கள் விருப்பப்பட்டா தன்னுடைய காணிக்கையை உண்டியல்ல செலுத்துறதுக்கான வசதியும் நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்குது. கோவிலோட தென்கிழக்கு பகுதியில தீபம் ஏற்றும் இடம் அமைஞ்சிருக்குதுங்க. பக்தர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி தீபங்களை வந்து ஏத்திக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மனுடைய கருவறை அமைஞ்சிருக்கிறதுக்கான வடக்கு பார்த்து நுழைவாயிலுங்க. சூலக்கல் மாரியம்மன் தனது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறதுக்கு சுயம்பு வடிவுல வடக்கு திசையில அமர்ந்திருக்காங்க. இது ஒரு பொது தரிசன வழிங்க. இந்த பொது தரிசன வழியை பயன்படுத்தி அம்மனை பக்தர்கள் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த வழியை பயன்படுத்திக்கலாம். சிறப்பு தரிசன வழியை பயன்படுத்த நினைக்கிற பக்தர்கள் ரூபாய் 5 கட்டணம் செலுத்தி இந்த வழியை பயன்படுத்தி அம்மனை சிறப்பு தரிசனமா தரிசிக்கலாம். தினமும் காலையில 7:30க்கு அம்மனுக்கு நடக்கிற பாலாபிஷேக பூஜையில வர தீர்த்தத்தை இந்த ட்ரம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பக்தர்கள் பயன்பாட்டுக்கு. அம்மனுடைய சன்னதிக்கு முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் அமைஞ்சிருக்குதுங்க. இங்க பல்வேறு வகையான அபிஷேக சீட்டு, அர்ச்சனை சீட்டு, சிறப்பு தரிசன சீட்டு எல்லாமே இங்க வந்து இந்த கவுண்டர்ல நம்ம டிக்கெட்டா வாங்கிக்கலாம். கேரள பக்தர்கள் இங்க அம்மனை தரிசிக்கிறதுக்கு அதிகப்படியா வர்றதுனால இங்க மலையாள மொழியும் பயன்படுத்தியிருக்காங்க. கோவிலோட வடகிழக்கு பகுதியில சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் பக்தர்களோட பயன்பாட்டிற்காக குடிநீரா வச்சிருக்காங்க. கோவிலோட வடமேற்கு பகுதியில பக்தர்கள் இருபாலருக்கும் தனித்தனி கழிப்பிட வசதியை கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூலக்கல் மாரியம்மன் திருக்கோவில்ல தினமும் 3 கால பூஜை அம்மனுக்கு நடக்குமுங்க. காலையில 7:30க்கு காலசந்தி பூஜை, உச்சிகால பூஜை மதியானம் 12 மணிக்குங்க, இரவு நேர பூஜை இரவு 8 மணிக்கு நடக்குமுங்க. சூலக்கல் மாரியம்மன் கோவிலுக்கு பல்வேறு வகையான தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் பொள்ளாச்சியிலிருந்தும் கிணத்துக்கடவுலிருந்தும் இயக்கப்படுதுங்க. உங்களுக்கும் நேரம் கிடைச்சது அப்படின்னா இந்த அழகான சூலக்கல் கிராமத்துக்கு வந்து இந்த அம்மனை ஒரு டைமாவது தரிசிச்சுட்டு போங்க. இன்னைக்கு என்னோட சூலக்கல் மாரியம்மன் கோவில் ஆன்மீக பயணம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. இப்போ நான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த டிராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. வணக்கம்.